தாவேகா நிர்வாகிகளே நீங்கள் இங்கே வச்சு விசாரிச்சிருக்கலாமே, ஏன் நீங்கள் வந்து டெல்லி வரைக்கும் கூப்பிடணும்னு ஒரு கேள்வி இருக்குது. ஒருவேளை இவர்களை டெல்லிக்கு கூப்பிடுறது, அந்த மொழி தெரியாத ஒரு இடத்துல வர்றது அப்படிங்கிறது சிலருக்கு வந்து ஒரு பதட்டத்தையும் ஒரு மாதிரியாக வந்து ஒரு ப்ரெஷரை கொடுக்கும். ஸோ அப்படி ஒரு ஃபீலிங்கை கொடுத்து வந்து இவங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல. முக்கியமாக விஜயை அங்கே அழைத்திருப்பதற்கு இது போன்ற ஒரு மலிவான காரணங்கள்லாம் இருக்குமோ அப்படின்னு கூட நமக்கு தோணுது. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இவர் சாப்பிட என்ன வேணும், இல்லை நான் முழுக்க உங்களுக்கு ஒத்துழைப்பு தர்றேங்கிற அங்கே பேசின இந்த கான்வர்சேஷன் அப்படிங்கிறது ஒரு உறுதியானதாக நம்மளால் சொல்ல முடியாது. இது வந்து ஒரு யூகமாக வருகிற செய்தியாக தான் நான் பார்க்குறது. ஓகே. ஆனால் ஒய்பிரிவு பாதுகாப்பு ஒன்வே ரோட்லேயே வந்து விஜய் வர சொன்னது கிட்ட கூட நெருங்க முடியாத அளவுக்கு பாதுகாப்பு உச்சகட்டத்தில் கொடுத்துருக்காங்க. இது என்ன சொல்ல வருது? இல்லை, ஒன்றுமே சொல்ல வரல. விஜய் வந்து ஒரு அரசியல் கட்சியின் தலைவர், ஏற்கனவே அவருக்கு அந்த பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதன்படி வந்து அவரை அழைச்சிட்டு போனதாக தான் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 11 மணிக்கு சிபிஐ அலுவலகத்தில் இவர் விசாரணைக்கு ஆஜராகணும். அநேகமாக இங்கே கிளம்புனதே 7 மணின்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஏர்போர்ட்டில் இறங்கி அந்த அலுவலகத்துக்கு போகிறதுக்கான நேரம் கூட மிகச்சரியாக இருக்கும். புரியுதா இல்லையா? அதெல்லாமல் ஒருவேளை அந்த போக்குவரத்து நெரிசலில் மாட்டினா இவர் அந்த நேரத்தில் விசாரணைக்கு போக முடியாது. அதனால் அங்கே இருக்கிற காவல்துறை கூட இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணியிருக்கலாம். அதனால் இவர் ஒன்வேயில் விஜயை அழைச்சிட்டு போனதுனாலேயே வேறொரு அர்த்தம் நமக்கு தோன்றுவதும் தேவையற்றது, கற்பிப்பதும் தேவையற்றதுன்னு நினைக்கிறேன்.